நம்முடைய டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபைட்டிங் நம்முடைய டீம் அதுவும் காய்ஸ் அங்க பாருங்க ரோஹித் 45 ஓவர் முடிச்சிருக்காங்க. ரோஹித் 45 ஓவர் முடிச்சிருக்காப்ல. இங்க அபிஷேக் நல்ல ஒரு ஷாட் கவியை முடிச்சிருக்காப்ல. மீண்டும் அங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரை இனிஷியல் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஷாட் நம்முடைய குக்கு மீண்டும் பிஓடி ஸ்போர்ட்ஸ் டவுன் நம்முடைய குக்கு தில்லியை முடிச்சிருக்காங்க. தில்லியை கில்லி மாதிரி இறங்கி அடிச்சிருக்காப்ல. ஓபி தில்லி மீண்டும் டவுன் வாய்ப்பு அப்புறம் நம்முடைய குக்கு ப்ரோ எம்10 மார்க்கான முடிச்சாப்ல. யாருதாயா என்கேஜி டீமா போடு गाइस. இந்த பிஓடி ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் நம்முடைய டீம் ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபைட் மாமா மச்சான் சண்டை அப்படிங்கிற மாப்ள சண்டைக்கு நடக்க போகுது. பாப்போம் யார் அடிக்க போறாங்க. ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸா பிஓடி ஸ்போர்ட்ஸா யார் அடிக்க போறாங்க பாருங்க. இந்த புக்கு கிட்ட சாட்றீங்க ஆளு ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் நம்முடைய டீம் ஃபைட். ஒரு காலி மெஸ்ஸி அடிச்சு முடிச்சிருக்காரு. மெஸ்ஸி அங்க மீண்டும் அபிஷேக் கிட்ட ஒரு டவுன் ஃப்ரம் அபிஷேக் ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் அங்க பிஓடி ஸ்போர்ட்ஸ் முடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்முடைய அபிஷேக் ப்ரோ காலி ஐ திங்க் லாங்ல ஒரு ஆள் போயிட்டாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஓகே ஃபைன். நாங்க லாங்ல ஒரு ஆள் டவுன் ஸ்டார்டிங்ல புக்கு ப்ரோ முடிச்சிருக்காங்க. அங்க இருக்குது ஒரே ஒரு ஆள் பிளேஸ் ப்ரோ மட்டும் தான் இருக்காங்க. அப்ப பார்க்கலாம் ஃபைட் எப்படி போகுது அப்படின்னு. இந்த நம்ம என்கேஜி ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாய்ஸ் உடைய டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் பத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆப்போசிட்ல எல்லாருக்கும் மரண அடி விடுத்துட்டு இருக்கு. இந்த அடி எப்படி ஹேண்டில் பண்ணி சோர்க்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற கிளியரா எனக்கு தெரியல. பார்க்கலாம் 360 டிகிரில சுத்தி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க என்கேஜி அண்ட் பாய்ஸ் ஆல்பா. ஸோ அங்கே ஆப்போசிட்ல எனக்கு நம்ம டெத் மேக்கர்ஸ் டீம் நினைக்கிறேன். டெத் மேக்கர்ஸ் கிடையாது அரக்கன் கோ டீம். ஐயோ அரக்கன் கோ டீமே கிடையாது. ஐயோ இங்கே டீமை காணும். டீமே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க மக்களே. டீம் மொத்த வைப் ஆகிருக்கு. மீண்டும் பார்க்கலாம் என்கேஜி அண்ட் பாய்ஸ் நம்முடைய டீம் பாட்டி ஸ்போர்ட்ஸ் மாதிரி போய் எடுக்க பார்த்துட்டு ஆல்பா கிட்ட டவுன் ஆல்பா அண்ட் நம்முடைய டீம் பார்க்கலாம். மீண்டும் ஆல்பா அங்கே குக்கோ கிட்ட டவுனு. மெஸ்ஸி அங்க 5 கிளியர் எடுத்துக்காரு. மீண்டும் அங்க ஆப்போசிட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நல்ல டவுன் ஆயிட்டு இருக்கா. டன் பாப்போம் எப்படி மேட்ச் போகுது அப்படினு. ஒரு டவுன் கிட்டத்தட்ட ஆப்போசிட்ல நம்ம ஓகே இங்க ஆல்பா இறங்கி போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எடுத்தா கார்ல ஏறிட்டாங்க சார். கார்ல ஏறிட்டாங்க गाइस. ஒரே ஒரு அவங்க முடிச்சாங்க. சோ இந்த மேட்ச் டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்கேஜி அண்ட் பாய்ஸ் இந்த மேட்ச் பூயா எடுத்துட்டாங்க. சோ வாங்க மேட்ச்க்கு போகலாம். இவரு ஆல்பக்ஸ் மேடிசன் டீம் அங்க ஒரு டவுன் பண்ணிருக்காரு. வந்த இறங்கின உடனே அவர் சும்மா யதார்த்தமா பார்த்தேன் பதார்த்தமா ஒரு கில்ல செக்யூர் பண்ணிருக்காப்ல. ஸோ ஆல்பாக்ஸ் ஸோ இங்க ஸ்கைலாட் இந்த ஃபைட் ஒரு பழைய ஓஜி ஃபைட்டா கைஸ். இங்க யார் இறங்க போறாங்க உள்ள போக போறது யார் அப்படின்னு நான் வாய்ப்புக்காக ஹெட்ஷாட் அடி போறா. மெஸ்ஸி அங்க இவரு புக்கோ வந்து அங்க ஓப்பன் காமிச்சிட்டு இருக்காரு. உள்ள இறங்கி விட்டார் கைஸ். உள்ள அவ்வளவுதான் இறங்கி அடிக்க போறாரு. அருமையான ஒரு டவுன் ஒரு ஸ்மூத் கில் ஃப்ரம் நம்முடைய டீம் என்கேஜி அண்ட் பாய்ஸ். இருக்க டீம்ல பாத்துக்கலாம். நம்முடைய டீம் மொத்தம் 3 பேரும் நம்முடைய டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. இங்க நம்முடைய டெமி ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. டெமி ப்ரோ என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். டெமி ப்ரோ டவுன் பாசிபிள் அவர் 13 அப்படின்னு அடிச்சாரு. பட் இல்ல நம்முடைய டீம் என்கேஜி ஸ்போர்ட்ஸ் நம்முடைய டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ கிளீன் வைப் அந்த டீம் மொத்தம் வைப் பண்ணி நல்லா அவங்க பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அபிஷேக் கரெக்டான ஒரு டவுன் நல்ல ஒரு நைட் கிக் பண்ணி போட்டிருக்காரு. ஃபிளாஷ் அடிச்சாங்க. நல்ல ஒரு யாரையும் அபிஷேக் யோ ஓப்பன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஷாட் வட்ட ஆப்பறமா வந்தாரு. கரெக்டான ஒரு ஷாட் மண்டிலே புடிச்சு வந்து அபிஷேக் வந்து ஒரு தரமான ஹேட்ஸ் ஆஃப் ஷாட். அது அந்த ஷாட் தான் தப்பு மாற்று அவர் அடிச்சாரு வந்த விஷயம். ஷாட் சரியான ஷாட். அது ஆப்போசிட் யார் அது சரியான ஷாட் யாருங்க ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் ஐ திங்க். ஸோ பிஓடி ஸ்போர்ட்ஸ் நம்முடைய டீம் நம்முடைய ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபைட் இறங்க இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்க நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டியா தான் போயிட்டு இருக்கு. பிஓடி ரூத்லெஸ் அப்படின்ட்டு ஒரு பிரியாத மேட்ச் போயிட்டு இருக்கு. நம்ம எஸ்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் நம்ம பிஓடி ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அபிஷேக் மேல இருந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய ஆல்பாவும் ஒரு ஃபைட் ஒரு மரண பேட்டிலா இருக்காரு. இந்த டீம் யுரேனஸும் பேட்டிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பேட்டில் சோனுங்க தண்டவாளத்தெல்லாம் கலந்து வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய டீம் பண்ணாங்க அப்படிங்கிற 2 பேரும் ஒட்டுக்கவா இருக்காங்க. பியூர் ரெட் ஷாட் ஃப்ரம் நம்முடைய டெமி. பட் அங்க முடிச்சாங்க. நம்முடைய பிஓடி ஸ்போர்ட்ஸ் ஒரு மரண வேட்டையில உள்ள இருக்காங்க நினைக்கிறேன். உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேடி வேட்டையாடுறாங்க. அந்த மாதிரி கில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் என்கேஜி அங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த ஆப்போசிட்ல யார் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தெரியல. ஒரு இறங்கி ஆடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் நினைக்கிறேன். யா மக்களே ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் நம்முடைய விஜய் இங்க இருக்காரு. என்கேஜி பிஓடி நம்முடைய ஸ்மைல் மட்டும் தான் இருந்தது. கரெக்டாக அப்படியே பேக் அடிச்சாரு. தரமான ஒரு பேக்கு நல்ல ஒரு பேக் அடிச்சாப்ல. கரெக்டாக இனிஷியல் பேக் அடிச்சதுல கரெக்டாக ஒரு மைண்ட் கெஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பேக் அடிச்சாப்ல. ஆனால் அவருக்கு அங்கே இது போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த ஒரு அவர் தேடுறதுக்கு வேட்டை போட்டிருக்கு. ஆனால் இப்போ அவர் அங்கே டீமை போய் காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன மாதிரி இனிஷியல் மூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்கா?
காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்காங்க. பின்னாடியே துரத்திட்டு வர மாதிரி தெரியுது, பின்னாடியே துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. பிஓடி ஸ்போர்ட்ஸ் ரூத்லெஸ் ஸ்போர்ட்ஸ் மொத்தமா வைப் பண்ணி முடிச்சிருக்காங்க மக்களே. மொத்தமா வைப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கிளீன் வைப் டீம் பிஓடி ஸ்போர்ட்ஸ் அவங்க முதலிடமும் கிட்டத்தட்ட 135 டோட்டல் பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க.